كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் பிரிவினைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு ஆட்சி மாற்றங்களிலே நாம் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவருடைய ஆட்சியையும் அவருடைய ஆட்சியை பற்றியும் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சியை பற்றியும் பார்த்து வர்றோம். இதில் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குடைய ஆட்சியின் போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் ஒரு முக்கியமான தலகர்த்தராக இருந்து அவர்தான் உண்மையில இயக்கி வந்தார், கவர்மெண்டை இயக்குனார் என்பதை பார்த்தோம். இவருடைய கொடுமை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தா போனவங்க அவங்க தான். சின்ன வயசு ஆளா இருந்ததுனால அவங்க ரொம்ப கடைசியாக மரணித்த சஹாபி. அவங்கள கூட இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை சந்திப்பதற்காக அவங்க போறாங்க. இது ஒரு வேலையா அதிகாரியா இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை சந்திக்க போகும் பொழுது ஒரு பெரிய சஹாபி என்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவர்கிட்ட என்ன பண்றான்னு கேட்டா, அலிக்கு ஏற்படுத்தின மாதிரி ஜுபைருக்கு ஏற்படுத்தின மாதிரி உன்னையும் தொலைச்சு போடுவாங்கிறான். சும்மா ஒரு சஹாபி போய் பார்க்க போகும்போது கூட அவரை மிரட்டக்கூடிய வகையில எல்லாம் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நடந்த உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் மலிக்கு மன்னருக்கு ஜனாதிபதிக்கு என்ன பண்றாரு, புகார் கடிதம் அனுப்புறாரு. இந்த மாதிரி ரொம்ப என்னை கண்ணிய குறைவா நடத்திட்டாரு, உங்க ஆளு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரே கொதிக்கிறாரு. என்ன சஹாபாக்கள்ல இவர் தான் மிச்சமா இருக்கிறாரு, முக்கியமான ஆள்ல ஒரு ஆளு, அவர் விஷயத்தில எல்லாம் இப்படி ரொம்ப மோசமா நடக்கிறாரு என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நேரடியாக அவருடைய பிரதிநிதி மூலமாக ஒரு கடிதம் அனுப்பி, இனிமேல் உன்னுடைய அடிமை உன்னிடத்தில் எப்படி நடப்பாரோ அதை விட அடிமைத்தனமாக உன் விஷயத்தில் ஹஜ்ஜாஜ் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதுறார். அனஸ் அவர்களே, உங்களுடைய சேவையை நீங்க நபித்தோழர்கள் நீங்க மிச்சமா இருக்கிறீங்க, உங்களை மாதிரியான ஆட்களை நாங்கள் மதிக்கிறோம். அதனால உங்கள்கிட்ட இனிமேல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பொறுத்த வரைக்கும் உங்க அடிமை கூட அப்படி நடக்க மாட்டாங்க, அப்படி நடப்பார்னு சொல்லி அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அதே ஆள்கிட்டயே ஹஜ்ஜாஜுக்கும் ஒரு கடிதம் கொடுத்து விடுகிறார். இந்த மாதிரி நீ ஒரு பெரிய நபித்தோழர், அவருடைய ஆலோசனை ஒத்துழைப்பு அவருடைய பிரார்த்தனை எல்லாம் நமக்கு தேவை இருக்கிறது. நீ அவர் விஷயத்தில் நடந்து கொண்டதுல இனிமேல் அவரை மனம் போன்ற விதமாக நீ நடந்தன்னு சொன்னா உனக்கு என்ன மாதிரியான நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கடுமையான முறையில் எச்சரிக்கை பண்றார். அதுக்கப்புறம் நேரம் ஓடி மன்னர் ஜனாதிபதி பதவி நீக்கி தான் முடிஞ்சு போச்ச. அப்ப நேரம் ஓடி அனஸ் ரலியல்லாஹு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டான்னு இருக்கிறது. மன்னிப்பு கேட்டது எதுக்குன்னா அனசுக்காக இல்லை, அவருக்கு பயந்துகிட்டு, ஜனாதிபதிக்கு பயந்து கொண்டு இப்படி நடந்திருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே இந்த மாதிரியாக அவர் நடத்தினார்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் எப்படி நடத்தியிருப்பாங்க என்பதை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் மக்கள் கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் தானே பெரியாள்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்போ மக்கள்லாம் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் முறையிடுறாங்க, இந்த மாதிரி ஹஜ்ஜாஜுடைய இது தாங்க முடியலையேங்க, ரொம்ப என்ன அநியாயம் பண்றான்னு பின்னாடி சொல்றேன், ரொம்ப தாங்க முடியலையே அப்படின்னு முறையிட்ட பொழுது அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பொறுமையா இருங்க, ஒவ்வொரு காலமும் இதோட மோசம், பின்னாடி உள்ள காலம் இதோட மோசமா இருக்கு, அதை நினைச்சு நீங்கள் ஆறுதல் பட்டுக்கிறீங்க. முந்தி இருந்த காலத்தை விட பிந்தி இருந்த காலம் எப்போதுமே மோசமாக தான் இருந்து கொண்டிருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் சபரா இருங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதாவது நீங்க இதை எதிர்த்து ஒண்ணு பண்ணிடாதீங்க, அது கிளர்ச்சி பண்ணக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, சபரா இருக்க சொல்லித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாலும்
நீங்க சபராயிருங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. இது புகாரில கூட 7068வது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஹஜ்ஜாஜ் செய்யற கொடுமையை மக்கள்லாம் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முறையிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு முறையிடுறாங்க? தலைமை தாங்கி போய் ஒரு ஆயுதம் தாங்கி ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லி தான் கேட்கறாங்க, மக்களை திரட்டுவாருன்னு சொல்லி. அதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது, நம்ம சபரா தான் இருக்கணும், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போட்ட கட்டளை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹரம்ல வைத்து இவன் கொல்றான் இல்லையா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொன்ற பிறகு அவங்களுடைய தாயார் அஸ்மா இருக்காங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து அதை வந்து நியாயப்படுத்தி பேசுறான். நான் வந்து உங்க பிள்ளைய வந்து கொல்லணும்னு கொல்லல, அவர் வந்து புரட்சி பண்ணாரு, அதனாலதான் நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அதை வென்றெடுப்பதற்காக வேண்டி ஒரு நாள் ஹஜ்ஜாஜ் பண்ணி, ஏன்னா இது மர்வானுடைய அப்துல் மலிக் மர்வானுடைய ஆர்டர், நீ வந்து ஜுபைர் முடிஞ்சதோட இருந்துடாத, மக்களுடைய உணர்வுகள் நமக்கு எதிராக இருந்துகிட்டே இருக்கு, யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ முக்கியமான ஆட்களா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிடு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அடிப்படையில் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் ஒரு எதிர்ப்பு இல்லாம ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சந்திக்கும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சகீப் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து சகீப்ங்கிற கோத்திரத்துக்காரன், கோத்திரம் வந்து சகீப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகீப் என்ற கோத்திரத்துல ஒரு பெரும் பொய்யன் ஒருத்தன் வருவான், ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரன் ஒருத்தன் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்ப மிகப்பெரிய பொய்யன் யார் என்பதை நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்துட்டோம். யார சொல்றாங்க? முக்தார. இந்த முக்தார்னு ஒரு ஆள் வந்து இந்த தாபூத்து பெட்டி கிட்டிலாம் வச்சு ஒரு முகமது இப்னுல் ஹனபியா பேர்ல ஒரு புரட்சி பண்ணார் இல்லையா, அந்த முக்தாருங்கிற ஆளு, அந்த பெரும் பொய்யன் யாருங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மிகப்பெரிய அநியாயக்காரன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாரு, அது நீந்தான், உன்னையத்தான் சொன்னதாக நான் நினைக்கிறேன், உன்னை தவிர யாரும் இப்படி ஒரு அநியாயம் பண்ணிருக்க இயலாது என்று சொல்லி அவன்கிட்டயே நேருக்கு நேர முகத்தில் அடித்தால் போல என்னஞ்சாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4617வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த முற்றுகையிட்டு இருந்தாங்கல்ல, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் வந்து மக்காவில் தஞ்சம் புகுந்திருக்கும் பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை முற்றுகையிட்டு இல்லையா, அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு தலைமை வந்து இப்னு உமர் தான் நியமிச்சிருந்தாங்க. இப்னு உமரை கைடு பண்றபடி தான் நீ நடந்துக்கிறேன், நீ போய் ஹஜ்ஜிக்கு தலைமை தாங்கிறன்னு போனா மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை போட்டால்தான் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி அவர் அப்துல் மலிக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். அந்த அடிப்படையில் இப்னு உமர் எப்ப சொல்றாரு அப்பதான் அந்த ஹஜ்ஜாஜ் எந்த ஒரு காரியத்தையும் செய்வார். இந்த ஹஜ் காரியத்துல முன்ன அவளுந்து கிளம்புங்கன்னா கிளம்புவாரு, அரபாவுக்கு போங்கன்னா போவாரு, எத்தனை மணிக்கு அவர் கிளம்புறாரோ அவர் தான் டிசைட் பண்ணக்கூடியவரா இருப்பார். அப்ப இப்னு உமர் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மினாவுல இருக்கும் பொழுது இப்னு உமர் மேலே வந்து ஒரு ஈட்டி வந்து விழுவுது, அவருடைய காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே இதை கேள்விப்பட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து நோய் விசாரிக்க ஒடியாடுறாரு, இப்னு உமரை யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்களாம், அவர் மேல காயம் ஏற்பட்டுச்சு என்று சொல்லி நோய் விசாரிப்பதற்காக அந்த காயத்தை விசாரிப்பதற்காக வர்றார். வந்து ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, உங்க மேல இந்த தாக்குதல் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை நடத்துறது வேற, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹஜ்ஜாஜ் கேட்கும் பொழுது இப்னு உமர் என்ன பண்றாங்க, நீ தான் பண்ணது நீ தானே, இது யாரு பண்ணான்னு கேட்கிறேன்னு சொல்லி அவர் போல்டா அவர் சொல்றாரு. அவன் கேட்கிறான், நான் எங்க பண்ணினேன், நான் இந்த மாதிரி உங்களை ஒன்னும் அட்டாக் பண்ணலையே. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எந்த நாளில் ஆயுதம் தூக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நாள்ல ஆயுதம் தூக்க அனுமதிச்சது நீ, எந்த இடத்துல ஆயுதம் தூக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஆயுதத்தை கொண்டு வந்தால் நீ. இங்க எல்லாம் ஆயுதம் கொண்டு வருவாங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹரம் ஷரீஃபுக்கு உள்ள கத்தி அறுவாலை தூக்கிட்டு யாராவது வருவாங்களா? முதல்ல இந்த நாள்ல யாராவது ஆயுதம் தூக்குவாங்களா? அப்ப இஹ்ராமுக்கு பிறகு எல்லாருமே இந்த ஆயுதங்களை கைவிட்டக்கூடிய ஒரு இடத்துல கைவிடக்கூடிய நாள்ல நீ ஆயுதத்தை சர்வசாதாரணமா நீ எடுத்துட்டு வர சொன்ன, அவன் ஆயுதத்தை அவனை குத்துறான் இவனை குத்துறான் இந்த மாதிரி ஆக்கணும் நீ தானப்பா, நீ தானே முற்றுகைங்கிறப்ப அவ்வளவு பண்ணியிருக்கிற என்று அவரை போல்டா கடுமையான முறையில் முகத்துக்கு நேராகவே இப்னு உமர் அவர்கள். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னு கேட்டா, இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை கைய வச்சா அப்துல் மலிக் இப்னு மர்வான் கொஸ்டின் பண்ணுவார், ஆட்சிக்கு எதிராக மக்களை வந்து இவங்க எல்லாம் திரட்ட முடியும். போறவன் வாரவன் நம்ம நாட்டில் என்ன நடக்கு போய் பாருங்களேன், இப்போ என்ன நடக்கும், தெருவில் போறவன் வாரவன் இவனா ஏப்ப சாப்ப இருந்தா பிடிச்சி கேச போடுவாங்க, கொஞ்சம் அவனுக்கு பின்னாடி 10 பேர் 100 பேர் இருந்தா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்களா இல்லையா? நம்ம நாட்டில் இதே தான் அப்பவும் நடக்கிறது. அப்ப இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பொறுத்த வரைக்கும்
அனசுரல் இல்லாத ஆக்ஷன் எடுத்தா ஏதாவது பண்ணிட்டான்னு வைங்க, வெட்டிவிட்டான்னு வைங்க, உடனே அங்கிருந்து கொஸ்டின் ஆயிரும், புரட்சி வெடிச்சிடும். அதே மாதிரி அஸ்மார் அலி அல்லாஹ் மேல ஏதாவது கைய வச்சான்னு சொன்னா அபூபக்கருடைய மகளை பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் ஆகி போயிடும். அது மாதிரி இப்னு உமர் இதெல்லாம் இப்னு உமர் சொல்றதெல்லாம் அவனுக்கு ஜீரணிக்க இயலாது, வேற வழி இல்ல. இந்த மாதிரியான ஆட்கள் விஷயத்துல சும்மா தான் விட்டுருந்தா நீங்க நினைச்சிட கூடாது. இவங்க மேல எல்லாம் கைய வச்சாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். பிரமுகர்கள் அவங்களுக்கு பின்னாடி உடனே மக்கள் திரண்டுருவாங்க. சாதாரண ஆட்களுக்கு ஏதாவது நடந்தா மக்கள் திரள மாட்டாங்க. முக்கியமான ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவங்களை விரும்புறவங்க அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் திரண்டுருவாங்க என்ற காரணத்தினால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டான். இது புகாரில 966வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். ஹஜ்ஜாஜுக்கும் இப்னு உமருக்கு நடந்த அந்த உரையாடல் 966 புகாரில இருக்கிறத பார்க்கலாம். அது இதே மாதிரி இப்னு உமர் சொல்லப்படிதான் நீ ஹஜ் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணார்ல அப்துல் மலிக் இப்னு மர்வான், அது புகாரில 1660வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். நீங்க ஹஜ்ஜுடைய எந்த கிரியை செஞ்சாலும் சரி, எப்படி தொழுவணும் போகணும், நீ ஒரு ரூபாயை திறக்க கூடாது. இப்னு உமர் தான் முடிவெடுப்பார். நீ ஜனாதிபதி என்னுடைய பிரதிநிதியா இருக்கணுமே தவிர ஹஜ்ஜி கைடு யாருதான்? இப்னு உமர் தான். அவர் என்ன சொல்றாரோ அதான் ஹஜ்ஜி, அதுல நீ எதுவும் தலையிடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு பூர்ண சுதந்திரம் இப்னு உமருக்கு ஹஜ் விஷயத்துல அவங்க கொடுத்திருந்தாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜாஜுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் அந்த அநியாயம் எவ்வளவுக்கு அநியாயம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துவது, திமிராக பேசுவது, மார்க்கத்தை வளைக்கிறது. அவர் சொன்ன சில வார்த்தைகளை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவர் முஸ்லிம் இல்லைன்னு சொல்லலாமோங்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள். பல பேரும் சொல்லி இருக்கிறார்கள். அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா இவனை இஸ்லாமியர்கள் பட்டியலில் சேர்க்கவே கூடாதோ என்கிற அளவுக்கு கொடுமை தலைவிரிச்சு ஆரம்பிச்சு. எப்படின்னு கேட்டா, உதாரணமா அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட உடனே மக்கள்லாம் கொன்ற உடனே திருப்பி ஒரு ரியாக்ஷன் ஏற்படும்ல, மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அப்ப மக்கள் மத்தியில இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உரை நிகழ்த்தும் பொழுது அவர் புகழ்றான். யார? அப்துல்லா இப்னு சுபைர் அவருக்கு நான் நிகர் கிடையாது, அவர் எப்படிப்பட்டால் நான் இன்னும் சாதாரண ஒரு ஆளு, அவருக்கு அவருடைய வணக்கம், அவருடைய அறிவு, அவருடைய தியாகம், அவர் இஸ்லாத்துக்கு முன்னாடி வந்தவர் என்ற ஒரு பெருமை, அவருடைய பாரம்பரியம், அவரு சகாபி, குழந்தைகள் ரசூலுல்லாஹ் பார்த்த வகையில அந்த வகையில் அவர் சகாபி ஆயிடுறாரு, அவருடைய தகப்பனாரு அவர் சகாபி ஆயிடுறாரு, அவருடைய பாட்டினாரு அவர் சகாபி அபூபக்கர் சகாபி ஆயிடுறாரு. இப்படி இந்த பாரம்பரியம்லாம் எனக்கெல்லாம் உண்டுமா? இப்படி எல்லாம் புகழ்ந்து சொல்லிட்டு, ஆனால் மக்கள்கிட்ட எப்படி பயான் பண்றான் பாருங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தது, எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். வானவர்களை எல்லாம் கூட அவருக்கு சைதா செய்ய சொல்லி அல்லாஹ் அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தான், அவனுடைய சொர்க்கத்தில் தங்க வச்சான். ஆனாலும் ஒரு தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினானா இல்லையா? பாயிண்ட் பிடிக்கிறாங்களாம், வெளியேற்றினானா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அப்துல்லா இப்னு சுபைர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஆட்சிக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற விதத்தில் ஒரு தப்பு செய்து விட்டார். அதனால நான் என்ன அவர் வெளியேற்றினேன். அப்ப அல்லாஹ் ஜன்னத்திலிருந்து வெளியேற்றினான். ஜன்னத்தை விட இந்த ஹரம் பெரிய இடம் கிடையாது. சொர்க்கத்தை கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அதை விட அல்லாஹ்வுக்கு இது விருப்பமானது ஒன்றும் கிடையாது. ஆதமை விட சுபைர் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆதமையே அல்லாஹ் தூக்கி போட்டிருக்கிறான், அதுவும் சொர்க்கத்துல தூக்கி போட்டிருக்காங்க போது இப்படிப்பட்ட ஒரு இப்னு சுபைரை நான் காபத்துல்லாஹ்விலும் தூக்கி வெளியே போடுறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். இது இவன் அல்லாஹ்வோட போட்டி போற மாதிரி இல்லையா? இவன் சொன்ன வாசகம் அல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அந்த ரைட்டுக்கு யாரும் எங்கேயும் தூக்கி போடுவான். இவன் என்ன பண்றான்? அல்லாஹ் செய்யும் போது நான் செய்யக்கூடாதுன்னு கேட்டான்னா இவன் தன்னை ஒரு கடவுள் தன்மை உள்ளவன் மாதிரி சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆர்குமெண்ட் இது. இப்படி எல்லாம் ஒரு தடித்தனமாக பேசக்கூடிய ஒரு ஆள். அது மாத்திரம் இல்லாமல் மக்களுக்கு உத்தரவு போடுறான். எப்படி போடுறான்? மக்களே, உங்களை இந்த வாசல் வழியா தான் போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லும் போது அந்த வாசல் வழியாக நீங்கள் போனீர்களேயானால் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய உயிர்களும் எனக்கு ஹலால், காலி பண்ணிடுவேன், எனக்கு யாரும் தடுக்க இயலாது, உங்களுக்கு நான் உத்தரவு போடுவேன். எப்படி உத்தரவு போடுவேன்? இந்த வாசல் வழியா போங்க, இந்த வாசல் வழியா போனீங்கன்னா எந்த விசாரணை இல்லாம நான் கொள்ளுவேன். கொள்றது மாத்திரம் இல்ல, உங்க சொத்துக்களை அதுக்கு இதை காரணம் காட்டி நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இது ஹலாலு அப்படி சொல்றான். வல்லாஹி லவ் அமர்த்துன் நாஸ அன் யஹ்ருஜு மின் பாபில் மஸ்ஜிதி, இந்த பள்ளி வாசலின் இந்த வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்று நான் மக்களுக்கு கட்டளையிட்டு ஃபஹரஜு மின் பாபின் ஆகர், வேற வாசல் வழியாக அவர்கள் புறப்படுவார்களே ஆனால் லஹல்லத் லி திமாவுஹும் அம்வாலுஹும், அவங்களுடைய உயிர் எனக்கு ஹலால். உயிர் ஹலால்னா உயிர் எடுக்கிறது,
அவங்களுடைய உயிரை எடுக்கிறது எனக்கு ஹலால் ஆகிவிட்டது, அவங்களுடைய சொத்துக்களை நான் அபகரித்துக் கொள்வது ஹலால் ஆகிவிட்டது என்று சொன்னான். சொன்னது மாத்திரம் இல்ல, அப்படி செய்தான். வாயை திறக்க முடியாது. அதாவது நம்ம மார்க்கத்தில் நமக்கு எதுக்கு தடை இருக்குது? ஆயுத புரட்சிக்கு தான் தடை இருக்கிறது ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது. ஆனால் இவன் எதுக்கு தடை விதிக்கிறான்? கருத்து சொல்வதற்கு, விமர்சிப்பதற்கு, பேசுவதற்கு. அந்த மாதிரியான ஒரு உரிமை கூட கிடையாது என்று சொல்லி வாயை திறக்க கூடாது யாரும். என்னுடைய உத்தரவு என்னவோ அது அப்படியே கட்டுப்பட வேண்டும். எதிர்த்து யாரும் எந்த ஒரு வார்த்தையும் கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கட்டும் போக்கை மேற்கொண்டு ஓபனா டிக்ளேர் பண்ண ஒரு ஆளு இந்த ஆளு. அது மாத்திரம் இல்ல, அவன் மக்கள்கிட்ட சொல்றான், அதாவது லவ் அகத்து ரபியாத்த பி முலாத் லக்கான ஸாலிக மினல்லாஹி ஹலாலன். ரபியாங்கிற கோத்திரத்தார் ஒரு அநியாயம் செய்திருக்கும் பொழுது அவங்களுக்கு பதிலாக நான் முலர் கோத்திரத்தை அடிப்பேன், நீ தப்பு செஞ்ச இவன் அடிப்பேன், என்ன யாரும் கேட்கலாங்கிறான். சொல்றான், ஓப்பனா சொல்றான், ரபியாங்கிற கோத்திரத்தார் செய்த அநியாயத்துக்காக வேண்டி முலர்ங்கிற கோத்திரத்தாரை பிடிச்சு நான் தண்டித்தாலும் அது எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், நான் அதையும் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் தப்பு செஞ்சா இன்னொருத்தனை தண்டிப்பேன் அப்படின்னா எந்த ரீசனும் இல்லாமல் நான் தண்டிப்பேன். ஏன் நான் சொல்றத கேட்கணுமே தவிர நான் செய்வதற்கு ஆதாரம் என்ன, ப்ரூஃப் ஆயிடுச்சா, குற்றத்துக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா, சாட்சி இருக்குதா, எவிடன்ஸ் கேட்கக்கூடாது யாரும். நான் பிடிச்சு கொள்றதா கொள்ளுவேன், விடுறதா விடுவேன். என்ன எவனும் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது என்று ஆட்சி பண்ண ஒரு ஆள் தான் யாரு? இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிற ஒரு ஆள். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது இப்ப பயான் பண்றங்கிறவன் தான் பயானுக்கு விட்டுருப்பாங்க. பெரிய பள்ளியில என்ன செய்வான், அந்த கூஃபாவில் உள்ள பெரிய பள்ளியில இந்த ஆள் தான் பயான் பண்ணணும் பிரதிநிதிங்கிற வகையில. எப்படி பயானு? குரானை வாசிக்க வேண்டியது வாசி கிண்டல் பண்றது. அதாவது சுலைமான் நபி சொல்லுவாங்கல்ல, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சியால எனக்கு கொடுத்துருன்னு கேட்பாங்க. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஏராளமான ஒரு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். காத்து கூட ஒரு சொல்லு கேட்டு நடக்கிற மாதிரி, பறவைகள் மொழி கூட அவருக்கு புரிகிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் மற்றவங்களுக்கு கொடுக்காத ஜின்கள் சைத்தான்கள் எல்லாம் கூட அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர் நினைக்கிறாரே, நம்மள மாதிரி ஒரு இறை தூதராக இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் சலனப்பட்டுறோமே, வேற வேற ஆட்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா தடுமாறி போயிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் இந்த மாதிரி வேற யாரும் கொடுத்துறாது, என்னையே தடுமாற வைக்குது, எனக்கு கொடுத்த அந்த ஆட்சி மாதிரி வேற யாருக்கும் கொடுத்துறாதுன்னு சொல்லி சுலைமான் நபி கேட்டாங்கன்னு வருது. இதை சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதை சொல்லிவிட்டு நபிமார்கள் ரொம்ப பொறாமக்காராளி இவர் தான், சுலைமான் அடுத்த ஆளு கொடுக்கறது இவருக்கு பிடிக்காது, இப்படி தப்சீர் இப்படி, அதாவது குரானை ஒரு கேலி கூத்தாக்கி இது பொறாம தெரியுதுல, எனக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்க கூடாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, பயங்கரமான பொறாமக்காராளி சுலைமான் நபி, ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஆள் கிடையாது, இப்படி எல்லாம் பயான் சும்மாவில் பயான் பண்ணி இருக்கிறான். இது எல்லாம் கேட்டு வாயத்துறக்கல யாரும் இதெல்லாம் கேட்டுட்டு பேசாம இருக்கணுமே தவிர, என்னங்க இப்படி பேசுறீங்கன்னா அவன் தலையை தனியா எடுத்துட்டு வந்துடும். எந்த ஒரு கேள்வியும் கேட்க இயலாது. இப்படி ஒரு கொடுமையான ஒரு ஆள் வைங்களேன். இதே உமையாக்களுடைய வம்சத்துல பின்னாடி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர்றாரு. இதே கூட்டத்தில் மர்வானுடைய வழித்தோன்றல், மர்வானுடைய பாரம்பரியத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ள தீயவர்கள் யாரு தீமையில ஃபர்ஸ்ட் இருக்கிறா என்று போட்டி வைத்து அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, வேற ஆளுக்கு சொன்னா கூட வெயிட் கிடையாது. இது அவர் அப்பம்பாட்டனை பத்தி அவர் சொல்றாரு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாரு, உலகத்தில் உள்ள தீயவர்கள்ல யார் டாப்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் உள்ள கெட்டவனை கொண்டு வா என்று சொல்லி, எல்லாரும் அவன் சமுதாயத்தில் கெட்டவனா இருப்பான்ல அவர்களை கொண்டு வந்தால், நாம் நம்ம உமையாக்களாகிய நாம் இந்த ஹஜ்ஜாஜை கொண்டு நிறுத்தினால் அவ்வளவு பேரை விட அவர் கூட நிற்பாரு. அவ்வளவு பேரும் சேர்ந்து செஞ்ச அநியாயத்தை விட இந்த ஒருத்தன் செஞ்ச அநியாயம் என்னவா இருக்கு, கூடவா இருக்கு. நம்ம உமையாக்களாகிய நம்ம இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம உண்டாக்கி இருந்தோம். அவர் பின்னாடி வருத்தப்பட்டு சொல்றார், பனு உமையாக்கள் வம்சத்தில் வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் என்ன பண்றாங்க, இவன் ஒரு ஆளும் போது இதுக்கு முந்தி அம்புட்டு அநியாயக்காரங்கன்னு போதும், இதுக்கு முந்தி அவ்வளவு அநியாயக்காரர்கள் ஒரு தட்டுல வச்சு இவன் ஒருத்தனை கொண்டு இந்த தட்டுல வச்சோம், இன்னொரு தட்டுல வச்சோம்னா அநியாயத்துல இவன் தட்டு தான் கனமா இருக்கும் என்று அவரே சொல்றாருன்னு சொன்னா, இவன் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையா இஸ்லாமிய ஆட்சிங்கிறாங்களே. இப்பதான் நமக்கு விளங்குறது, சில விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துல ஹதீஸ்ல எல்லாத்துக்கும் கிடைக்கல, அது என்ன சொன்ன ஏத்துக்கிற மாட்டாங்கிறாங்கல்ல. இப்படி இருந்தா என்ன ஹதீஸை போய் படிச்சிருப்பாங்க, என்ன மார்க் அங்க இருந்திருக்கு, இவன் என்னத்தை சொன்னா அதான மார்க்னு பதிஞ்சிருக்கு.
நான் என்ன கேட்கிறேன்னா, மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிச்சுவேஷன் இன்னைக்கு முதல்ல இருந்துச்சா? இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்றோமே, இது சரி இது சரியில்லை டிஸ்கஸ் பண்றோமே, அந்த மாதிரி எல்லாம் இல்லையே. இவன் பாட்டு சுலைமான் நபி திட்டி பேசுனா பேசாம கேட்டுட்டு தான் இருக்க வேண்டி இருக்கிறது. அப்ப மார்க்கம் என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலம் அங்கே நிலவுனதுன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாங்க, இந்த இவன் ஹஜ்ஜாஜ் ஜக்காத்தை வசூலிக்கும் போது கூட அநியாயமான முறையில் வசூலிப்பவனாக இருந்தான். அள்ளிக்கிட்டு வர்றதான் ஜக்காத், கணக்கெல்லாம் கிடையாது. இவன் வாங்குறதா ஜக்காத். உனக்கு ஜக்காத் இவ்வளவு போட்டிருக்குன்றான். இவன் தான் போடுறது, உனக்கு இவ்வளவு போட்டிருக்கு, உனக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்கு, உனக்கு 2 லட்சம் ரூபாய் ஜக்காத் போட்டிருக்குன்றான். அதை கொடுத்தாகணும். என்னங்க கணக்கு, என் கணக்கு எவ்வளவுங்க சொல்லுங்க, 1 லட்சம் போட்ட உடச்சு கொடுத்துருப்போம். அப்ப ஜக்காத்து என்பது மார்க்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ அந்த வரம்பு நியாயங்கள் எல்லாம் அப்பாற்பட்டு இவனா போயிட்டு என்ன செய்வான், அவன் ஒரு 100 ஒட்டகத்தை வாங்கிட்டு வா, இவன் ஒரு 200 ஒட்டகத்தை வாங்கிட்டு வா, இவன் 300 ஆட்டை தூக்கிட்டு வா, இவன் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதான் ஜக்காத். இப்படி எல்லாம் இந்த வசூலிக்கிற விதத்திலையும் கொடுங்கோன்மை, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆசிம்ங்கிற ஒரு தாபி, சிறந்த தாபி, அவர் நிறைய அறிவிப்பாளர், புகாரி ஹதீஸ் நூல்கள் நிறைய அறிவிப்பாளர், சிறந்த ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ் தடுத்திருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தன் செஞ்சிருக்கான்னு லிஸ்ட் எடுத்தா இவன் செஞ்சிருப்பான், இவன் அதுல ஒருத்தனா இருப்பான். நம்ம எந்த ஒரு மனுஷன் தப்பு செய்யறவன தான் இருப்பான். எல்லா தப்பும் செஞ்சவனா உலகத்தில் இருப்பானா? இருக்க மாட்டான். எவ்வளவு கெட்டவனு 4 நல்லது செஞ்சவனா தான் இருப்பான். எல்லா தப்பையும் தடுத்து அம்புட்டையும் செஞ்ச ஒருத்தன் இருக்கானான்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இவன் இருப்பான் என்று கொந்தளித்து போய் அவர் சொல்றதை கேட்கிறாங்க. அதே மாதிரி முஜாஹிது, தாபியன்கள் காலத்தில் வந்த நல்ல ஒரு பேரறிஞர்ல உள்ள ஒரு முஜாஹிதை கேட்கிறாங்க, அந்த ஹஜ்ஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த காஃபிர் கிழவனை பத்தியா கேட்கறீங்க? அவர் சொல்றாரு, அவர் கோவப்பட்டு சொல்றாரு, அவன் செத்து போன பிறகுதான் சொல்றாரு எல்லாம். இதெல்லாம் எப்பன்னு கேட்டா அவனுடைய மரணத்துக்கு பிறகு அவர் போய் கேட்கறாங்க, ஹஜ்ஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு, தஸ்அலூன அனி ஷேஹில் காஃபிரி, அந்த காஃபிர் கிழவனை பத்தி என்ன கேட்கறீங்களா? அப்படின்னா அவன் முஸ்லீம் இல்லை, அவனை பத்தி என்ன கேட்கறீங்க என்று ஒரு கொதிச்சு போய் சொல்ற அளவுக்கு அவனுடைய கேரக்டர். அதே மாதிரி சுவாபி, அவரெல்லாம் ஒரு பெரிய அறிஞர். தாபியன்கள் காலத்தில் இவங்க எல்லாம் புடம் போட்ட அறிஞர்களா இருந்தாங்க. முஜாஹிது, ஆசிமு, ஷோபி, தாவூஸ், ஹசன் பசரி, இப்ராஹிம் நகை, இவங்க எல்லாம் அன்றைக்கு இருந்த பேரறிஞர்கள். அவங்க இவன் காலத்தில் இருந்தாங்க, ஆனா வாயை திறக்காம இருந்தாங்க. இவன் மண்டையை போட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஷோபி சொல்றாரு, மூமினுன் பில் ஜிப்தி ஒ தாகூத்தி காஃபிரும் பில்லா, இவன் அல்லாஹ்வை மறுத்து ஷைத்தானை ஈமான் கொண்டவன், இவன் நம்ம லிஸ்ட்ல சேர்க்கவே கூடாது இவனை என்கிற அளவுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஈராக்கில் உள்ள நம்முடைய சில சகோதரர்கள் இவர் நிறைய நாடுகளை பிடித்தார் போனார்னு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இவன் செஞ்ச இதெல்லாம் சேவை என்று, சாதனை என்று பேசிக் கொள்கிறார்களே, இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்று தாவூஸ்ங்கிற அவர் ஒரு பெரிய அறிஞர் தான் அவர் சொல்கிறார். ஹசன் பசரி இருக்காங்களே, இவங்க இந்த தாபியன்கள்ல இருந்த அறிஞர்கள்லயே டாப்ல இவர் தான் சொல்ல முடியும். நல்ல சிறந்த அறிஞர், கொள்கையில் நெறி பிறழாதவர், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதவர், தெளிவான ஒரு கொள்கை உடையவர் சொல்வதாக இருந்தால், இப்ப சஹாபாக்கள்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, தாபியன்கள்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்னு சொல்வதாக இருந்தால் வெளிப்படையா அல்லாட்ட ஃபர்ஸ்ட் யாரும் சொல்ல முடியாது. சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றவர்களா இருக்கிறாங்க. நம்ம மனிதன் பார்வையில வெளிப்படையா கரெக்டா சொல்லக்கூடியவரு, கரெக்டா நிக்கக்கூடியவரு, வளைய மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹசன் பசரி, பசராவை சேர்ந்த ஹசன் பசரி என்ற ஒரு அறிஞரை சொல்லலாம். இந்த அறிஞர் என்ன பண்றாரு, இவர் 4 தடவை கொள்வதற்கு பிளான் பண்றான். 4 தடவையும் அவருக்கு இருக்கிற செல்வாக்குனால விட்டுறான். 4 தடவை ஹசன் பசரி, ஏன்னா அவர் வளையவே மாட்டாரு, போல்டா தப்புகளை சில பேர் கண்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சஹாபாக்கள் கண்டிச்சு சும்மா விட்டுருவான், ஒன்னும் செய்ய இல்லாததுனால. தாபியா இருந்துகிட்டு கண்டிச்சாலே ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அவர் அவன் செத்துட்டாங்கிற செய்தியை சொன்ன உடனே அப்படியே சுக்குர் நன்றிக்காக வேண்டி சஜாவில் விழுந்தாராம். அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கு நான் இதுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன், இவன் செத்துட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே சஜத சுக்ரன் இல்லா, அல்லாவுக்கு சுக்குர் செய்வதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜிதாவில் வீழ்ந்தாரு. அப்ப அவ்வளவுக்கு நல்லவங்க எல்லாம் வெறுக்கிற அளவுக்கு, எல்லா நல்ல மனிதர்களும் வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நகை, அவன் அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க, இறந்த செய்தியை கேட்ட உடனே கண்ணீர் ஓடுது அவருக்கு. என்ன ஆனந்த கண்ணீர் இருக்கிறாரு அவர். சந்தோஷத்துல கண்ணீர் வரும்ல, அதை கேட்டவன ஒரு கண்ணில் கண்ணீர் வடியுது. என்னங்க கண்ணீர் வடிக்கிறீங்க? ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நகை அவர்கள் சொல்றாங்க. அப்ப இவனுடைய கொடுமைகளை ஒவ்வொன்றா விவரிச்சோம்னா அதுக்கு 2 மாசம் கூட பத்தாது. சுருக்கி சொல்வதாக இருந்தால், இவன் கொலை செய்த தனி நபர்கள் இவனை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக வேண்டி
எதிர்த்து தெருவில் பேசுனதுக்காக வேண்டி அல்லது பொய்யாக உங்களை பத்தி பேசினா போட்டு கொடுக்கிறது, பேசியே இருக்க மாட்டான். உங்களை பத்தி இவன் பேசினா, உங்களை பத்தி அவன் பேசினான்னு சில பேர் போட்டு கொடுப்பாங்கல்ல, அப்படி போட்டு கொடுத்து அல்லது பேசியதாக குற்றம் சுமத்தப்பட்டு இவனால் கொல்லப்பட்ட யுத்தத்தில் இல்ல, போர்க்களத்தில் கொள்றது அல்ல. இப்ப நான் சொல்லக்கூடியது இப்படி தனித்தனி நபர்களாக அவன் கொன்றது 1,20,000 தாண்டும். 1,20,000 தனி நபர்களை 1,20,000 பேருக்கு அதிகமாக தனி நபர்களை போர் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் களத்தில் இல்லாமல் அவனை எதிர்த்ததுக்காக வேண்டி ஒரு கொன்ற ஒருத்தனை நம்மளே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய சாம்பல் ஆஹா ஓகோ அப்துல் உமையாக்களுடைய ஆட்சி மாதிரி ஒரு பொற்காலம் உண்டுமா என்றெல்லாம் பேசக்கூடிய சில ஆட்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எதை பார்க்கிறார்கள்? இன உணர்வு. இவர்கள் என்ன தூண்டுகிறது? இஸ்லாமிய நெறிப்படி நடந்தானா இல்லையான்னு பார்க்கறத விட்டுட்டு நம்ம நல்ல பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாயிட்டான், அங்க சைனா வரைக்கும் போயிட்டான்ல, இந்தியா வரைக்கும் போயிட்டான்ல, என்னத்தை கொண்டு போனா? இஸ்லாத்தை கொண்டு போனானா? ஒழுங்கான நற்பெயரோட போனானா? நற்பெயரோட போனான்னு சொன்னா அப்பவே உலகம் இஸ்லாமா இருக்குமே. இப்படி ஒரு கேடுகட்ட ஒருத்தனாக இருந்தான். அதே மாதிரி அப்துல் மலிக்குடைய மகன் சுலைமான், அப்துல் மலிக் இறந்தவுடனே சுலைமான் பின்னாடி ஆட்சிக்கு வருவாரு. அவர் இன்னொரு மகன். அந்த சுலைமான் ஆட்சிக்கு வந்த உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சிறை கூடம் இருக்குல்ல, அதுல அடைக்கப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுக்க சொல்றாரு குஃபாவுல. அதுல 80,000 பேரு, அதுல 30,000 பேர் பெண்கள். 80,000 பேரை ஜெயில அடைச்சு வச்சிருக்கிறான், 30,000 பேர் பெண்கள். அதுல அவர் விசாரிக்கிறாரு, நீ என்ன குற்றம் செஞ்ச, என்னத்துக்கு என்னெல்லாம் கிடையாது, என்ன ஒரு சார்ஜும் கிடையாது, கொண்டே போட்டாங்க, நான் ஒன்னும் செய்யல. யாரும் சொல்றாங்க அப்படியே ஒரு எந்த ஒரு தப்பும் இல்லாம எந்த ஒரு சார்ஜும் இல்லாம சும்மா சிறையில் 80 அன்னைக்கு விடுதலை செய்யறாரு. அவர் சுலைமான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யறாரு? அவ்வளவு பேரையும் போங்கடு சிறையை உடைச்சி போங்கடா நிறுத்தி விடுறாரு, இவன் செத்த பிறகு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு அளவுக்கு மிஞ்சின கொடுமையை செஞ்ச ஆள் யாருன்னு கேட்டா இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவர் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்திலையும் அந்த பொறுப்புல இருக்கிறாரு. அப்துல் மலிக் மர்வானுடைய மகன் வலீது காலத்திலையும் என்ன செஞ்சார், கொஞ்ச காலம் அவர் பொறுப்புல இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியம் எல்லாம் செய்து இவர் ஒரு நல்ல ஒரு கெட்ட பேரோட போய் சேர்ந்து விட்டார். அதுக்கப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்கார் பாருங்களேன், அவர் 96 இறந்துடுறார். அதாவது ஃபர்ஸ்ட் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கத்தில் ஆட்சியை வரிசைப்படுத்திக்கிறது. முஆவியாவுக்கு பிறகு யசீத் வர்றாரு உமையாக்கல்ல. யசீதுக்கு அப்புறம் யசீதுடைய மகன் முஆவியா ஒரு 20 நாளோ 40 நாளோ அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் இறந்த பிறகு அவருடைய பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மர்வான் என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாரு. அவர் 9 மாசத்துல அவர் போன பிறகு 7 மாசத்துல அவர் போன பிறகு மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த அப்துல் மலிக்கு 4 பிள்ளைங்க. அப்துல் மலிக்கு மொத்தம் 4 ஆம்பளை பிள்ளைங்க. 4 ஆம்பளை பிள்ளைங்களை அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என் மகன் வலீது ஆட்சிக்கு வரணும், வலீது வரணும், வலீதுக்கு அப்புறம் வலீது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏன் பிள்ளைங்க தான் வரிசை ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அப்துல் மலிக் என்ன எழுதி வச்சுட்டு போறாருன்னு கேட்டா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு வலீது ஆட்சிக்கு வரணும், வலீதுக்கு அப்புறம் சுலைமான் ஆட்சிக்கு வரணும், சுலைமானுக்கு அப்புறம் யசீத் என்ற ஒரு மகன் இருந்தாரு, யசீத் ஆட்சிக்கு வரணும், யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும். இந்த 4 பேர் அப்துல் மலிக்குடைய புதல்வர்கள். அப்துல் மலிக்கு 4 புதல்வர்கள். 4 பேர் என்ன செய்யணும், முதல்ல வலீது வரணும், வலீதுக்கு அப்புறம் வலீது புள்ள வந்துடக்கூடாது. வலீது மௌத்தா போய்விட்டால் என்னுடைய 2வது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வரணும், என்னுடைய 2வது மகன் சுலைமான் இறந்து விட்டால் 3வது மகன் யசீத் ஆட்சிக்கு வரணும், யசீது இறந்து விட்டால் 4வது மகன் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும் என்று அவர் எழுதி வச்சுட்டு போறார். அந்த அடிப்படையில் இந்த வலீது இறந்த பிறகு, வலீது இறந்தவுடனே 96 இறக்குறாரா, அவர் இறந்த உடனே அப்துல் மலிக்குடைய இன்னொரு 2வது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வர்றார். மர்வானுடைய பேரன் இருக்கார்ல சுலைமான், அவருடைய ஆட்சி வருது. அதுக்கு இடையில இந்த வலீதுடைய விஷயத்தை ஒன்று சொல்லிக்கிறணும். டமாஸ்கஸ் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்ல, ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் திமிஷ்கில். அந்த பள்ளிவாசல கெட்ட ஆளா இருந்தாலும் பாப்பாக்கு நல்ல பேர் எடுக்கிற ஆள்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இருந்தால் கூட அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. அந்த பள்ளிவாசல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா நபி இறங்கும் பொழுது டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலின் வெள்ளை மினாராவிலே தான் அவர் இறங்குவார்னு சொல்றாங்க. அப்ப டமாஸ்கஸ்ல இஸ்லாமும் கிடையாது, ஒரு பள்ளிவாசலும் கிடையாது, வெள்ளை மினாராவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அல்லாஹ் அந்த வகையில காட்டி கொடுத்திருப்பான் டமாஸ்கஸையும் அந்த வெள்ளை மனாராவையும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஈசா நபி பத்தி சொல்லுவாங்கல்ல, இறுதி காலத்துல வருவாங்க, வந்தா எப்படி இறங்குவாங்க? 2 மலக்குகளுடைய தோள்ல கை போட்டுக் கொண்டவர்களாக, மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர்களாக, டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலுடைய வெள்ளை மினாராவின் மீது அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தற்செயலா செஞ்சானா அந்த ஹதீஸை கேட்டு செஞ்சானு தெரியல. இந்த ஆள் கட்டின அந்த வெள்ளை மனாரா அதை இப்ப இருந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு கட்டின அந்த மனாரா என்ன செய்ய இவர் தான் கட்டுறாரு, வழிதான் என்ன செய்யறாரு, டமாஸ்கஸ்ல அந்த பள்ளிவாசல கட்டுறாரு, வெள்ளை மனாராவை அது ஸ்ட்ராங்கான முறையில் அந்த மனாராவை கட்டுறாரு. இன்னைக்கும் அந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது, வெள்ளை மனாராவும் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இந்த இந்த இடத்துல இறங்குவாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்களேன். சொல்லும் போது இந்த பள்ளிவாசல் இருக்கவில்லை, இவரை பத்தி பேர் சொல்றதுக்கு ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வலியுடைய பெயரை சொல்வதற்கு எது இருக்கிறது? இந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர் இறந்துட்டா, வலிது இறந்தவன 2வது மகன் ஆட்சிக்கு வரணும்ல, அவர் ஆட்சிக்கு வர்றாரு. 96ல ஆட்சிக்கு வருகிறார். 96ல தன்னுடைய அண்ணன் இறந்த பிறகு அவருடைய தம்பி ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே இவர் தான் இந்த வந்திருந்த ஆட்சியாளர்கள்லயே ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஆட்சியாளர் யாரு? இவர் தான். இந்த ஹஜ்ஜாஜ் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுகிறார். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் அநியாயம் பண்றாரோ அந்த அநியாயங்களை எல்லாம் அவர் நீக்குகிறாரு. அதே மாதிரி தன்னுடைய ஆலோசகரா என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பவரை அவர் நியமித்துக் கொள்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரு? அவர் இவருக்கு பிந்தைய ஆட்சிக்கு வந்தவர். அவர் சொல்வதாக இருந்தால் அதை உடைச்சு சொல்வதாக இருந்தால், சில பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க, ஒத்துக்கிறாவிட்டாலும் சொல்வதாக இருந்தால் ஆட்சியில் எடுத்துக்கொண்டால் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை விட சிறந்த ஆட்சி கொடுத்தவர் உமர். அபூபக்கர் உமர் ஆட்சி மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு நற்பெயரைய, இஸ்லாம்னா இப்படி ஒரு மார்க்கமா என்று திரும்பி பார்க்கிற வகையில ஒரு நல்லாட்சி கொடுத்தவர் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் பின்னாடி அதை கொடுக்கிறாரு. அவரே என்ன பண்றாருன்னு கேட்டா, தன்னுடைய ஆலோசகர் ஆக்கிக்கிறாரு சுலைமான் அப்துல் மலிக். இந்த கெட்டவங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் நல்ல பிள்ளையா இருக்கிறாரு, அவரை நம்ம ஆலோசகரா வைத்துக்கிறோம், எதா இருந்தாலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டுட்டு வா. அது பேருக்கு தான் சுலைமான் ஆட்சியாளராக இருக்கிறார், தவிர அதனுடைய ரூல்களையும் விதிகளையும் உருவாக்குறவர் நடத்துறவர் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். அவர் வர்றார். வந்தவர் என்ன பண்றாரு, இந்த ஹஜ்ஜாஜ் யாரையெல்லாம் நவாபுகளாக, நவாபுனா அந்த பிரதிநிதிகளாக நியமித்திருக்கிறாரோ எல்லா நவாபையும் நீக்குங்க, அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க, டோட்டலா நீங்க களை எடுக்கணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லி அவர் நீக்குறாங்க. அதே மாதிரி சிறையில் யாருமே இருக்கக்கூடாது. உங்க ஆட்சியில, உங்க அண்ணனுடைய ஆட்சியில சிறைப்பட்டவர்கள் எல்லாருமே அப்பாவிகளா தான் இருப்பாங்க, கண்டிப்பா குற்றவாளிகள் சிறையில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சிறையில் உள்ள அனைவரும் என்ன செய்யுங்க, வெளியேற்றுங்க என்று ஆலோசனை செய்கிறார். அதுபோக இந்த ஹஜ்ஜாஜ் ஈராக்கை தான் திட்டமிட்டு பழிவாங்கினார். ஈராக்கு மேலதான் ஒரு கோபம், கூபா மேலதான் கடுமையான கோபம். ஈராக்கு மட்டும் தனியா புறக்கணிப்பார். அங்க இருந்து கொண்டு மற்ற பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஈராக்கு மக்களுக்கு கிடைக்காது. அப்படி ஈராக்கை திட்டமிட்ட ஒரு புறக்கணித்த காரணத்தினால் ஈராக்கு மக்களுக்கு என்ன செய்யுங்க, கரெக்டான முறையில் சேவைகளை செய்யுங்க, கொடுக்க வேண்டியதை மற்றதை விட கொஞ்சம் அதிகப்படியாக ஈராக்கு மக்களுக்கு கணக்கு திக்கிற விதமாக கொடுங்க, இப்படிலாம் நல்ல நல்ல யோசனைகள் எல்லாம் அவர் சொல்கிறார். அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நிர்ணயித்த நேரத்தில் தொழுகை நடக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப சூரியன் மறையிற நேரத்தில் வருவாங்க, அப்பதான் அசர் தொழுகை நடக்கும். மக்கள்லாம் 4 மணிக்கு காத்துட்டு இருப்பாங்க, 3:30 காத்துட்டு இருப்பாங்க, 5 மணிக்கு பார்த்துட்டு போவாங்க. டைம் ஆச்சுன்னு வேற ஆள் நடத்தினா தலை போயிடும். டைமா போச்சுன்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் காலத்துல நம்ம தொழுகை நடத்துவோம்னா, நீ தொழுகை நடத்துவியா, நீ அதுக்கெல்லாம் வெட்டிருக்கிறான். அப்ப பள்ளிவாசல் இருக்கும், உரிய நேரத்தில் தொழுகை நடக்காது. மன்னர்களும் நவாபுகளும் எப்ப வருவாங்களோ அப்பதான் தொழுகை நடக்கும் என்று இருந்துச்சுல. அப்ப உத்தரவு போடுற, இனிமேல் நிர்ணயித்த நேரத்தில் கரெக்டாக என்னுடைய பிரதிநிதிகள் தொழுகையில் அட்டெண்ட் ஆகணும், அவங்க தொழுகை நடத்தணும், அவங்க விருப்பப்படி நடத்த முடியாது, அவ்வளவு வக்துல நடத்த வேண்டும். தொழுகை முதல் நேரத்தில் எப்ப ஆரம்பிக்குது அப்ப தொழுது பண்ணும், அசர் எப்ப ஆரம்பிக்குது அப்ப தொழ வேண்டும். இவர்கள் வசதிக்கு இனிமேல் தொழக்கூடாது என்றெல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சுலைமானுக்கு என்ன செய்யறாங்க, ஆலோசனை சொல்றாங்க. சுலைமான் நிறைவேற்றுகிறார். இவர் சுலைமான் என்பவர் வரலாற்றுல இவ்வளவு பேரும் மாவியா யசீத் இப்படி வரிசையா எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர் மாதிரியான ஒரு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் மாதிரியான ஒரு நல்லாட்சியாளர்களை உமையாக்கள்ல பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரொம்ப குறைவான காலம் தான் இவர் என்ன செஞ்சாரு, வாழ்ந்தாரு. 96ல ஆட்சிக்கு வர்றாரு, 99ல இறந்துடுறாரு. 96 இடையில 99 போனா 2.5 வருஷம் தான் இவர் மொத்தமே ஆட்சியில இருந்திருக்கிறார். இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில ஓரளவுக்கு கரெக்ட் பண்ண பிறகு அப்புறம் யோசிக்கிறாரு, தன்னுடைய தனக்கு பிறகு யார் வருவா, தம்பில வரணும்,
4 பேர்ல அவர் எழுதிட்டு போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து வலீது வருவாரு, வலீதுக்கு அப்புறம் சுலைமான் வருவாரு, சுலைமானுக்கு அப்புறம் யசீத் வருவாரு, யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் வருவாருன்னு சொல்லி இருக்கிறாரு. வலீதுக்கு அப்புறம் சுலைமான் இப்ப வந்தாச்சு. சுலைமான் இறந்துட்டா என்னவாக? அடுத்து யசீத் வரணும், அதுக்கு அடுத்து ஹிஷாம் வரணும். இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பழையபடி வலீது மாதிரியே போயிடும், பழையபடி பாப்பா மாதிரியே போயிடும் அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. பாப்பாவுடைய வசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா அல்லது எதை வச்சா நல்லா இருக்கும்னு முன்னுரிமை கொடுக்கறான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன பண்றாரு? தம்பிமார் வரக்கூடாது, அவங்க தகுதியான ஆளுக்கு, இவர் ஒரு ஆள் தான் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆளு. அவர் அப்துல் மலிக்குடைய 4 பிள்ளையில இவர் ஒரு ஆள் தான் நல்ல பிள்ளையா இருந்தார். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் ஆலோசகரா வச்சிருந்தார்ல, நீ தான் அடுத்த மன்னர்னு எழுத்து மூலமா ரெக்கார்டு பண்ணி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாரு? நான் இறந்து விட்டால் ஒரு கடிதம் உங்கள் மத்தியில வைத்து வாசிக்கப்படும், அதுல யார் பேரை நான் சொல்லி இருக்கிறேனோ அவர்தான் ஆட்சிக்கு நீ என்ன செய்யணும், அவருக்கு நீங்க பையத்து செய்யணும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டு போக முடியாது, பாரம்பரியம் தான் வந்துகிட்டு இருக்க முடியும். இவருக்கு சொல்ல முடிஞ்ச காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2.5 வருஷத்துல இவர் என்ன சொன்னாலும் கேட்கறவங்களுக்கு மக்களை மாத்திருந்தார், மக்கள் உள்ளங்களை வென்றெடுத்தார். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மகனுக்கு அப்புறம் மகனுக்கு மகன் அப்படின்னு வரும்போது மக்கள் ஏத்துக்குவாங்க. இவர் வந்து அப்துல் மலிக்குடைய ஆர்டரை மீறி கொண்டு திணிக்கப்படுறாரு. எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள்? இவருடைய நல்லாட்சி, அவர் என்ன சொன்னாலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சிட்டு போனாங்கல்ல ஒரு 6 பேரை, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அபூபக்கர் அவர்கள் தனக்கு பிறகு உமர்னு சொன்னாங்கல்ல, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அதுக்கு பிந்தி வந்து வாரிசா தான் வந்தாங்களே தவிர நியமிச்சிட்டு போகல, வெளியாள நியமிக்க முடியாது. இவர் என்ன பண்றாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸை நியமிக்கிறார். ஆனா இவரும் பனு உமையா தான். இவர் யாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ்ங்கிறவரு மர்வானுடைய பேரன் தான். இவர் அப்துல் மலிக்கு தான் சம்பந்தம் வராது தவிர, இவருடைய அப்துல் அசீஸ் என்பவரும் அப்துல் மலிக் இருக்கார்ல, அவர் அண்ணன் தம்பி. மர்வானுடைய ஒரு மகன் வந்து அப்துல் மலிக், மர்வானுடைய இன்னொரு மகன் அப்துல் அசீஸ். இப்ப வந்து இவர் மர்வானுடைய பேரன்கிற, அவங்களும் பேரன் தான், மர்வானுக்கு அவங்களும் பேரன் தான். இப்ப எப்படி மாத்துறாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். ஆனா இவர் எவ்வளவு உயர்ந்துட்டாரு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன் தம்பி வரணும்னு நினைக்கலாம். அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற இந்த சுலைமான் எங்க வந்துறாருன்னு கேட்டா, ஏற்கனவே தகப்பனார் எழுதி இருந்தும் கூட அவர் எதை பார்க்கிறாரு? நம்ம தம்பி வந்து நம்ம அப்துல் மலிக்குடைய பேரு நிலவணும், அப்ப அது நிலைக்கணும் என்று பார்க்காமல் அவர் எதை பார்க்கிறாரு? எது வந்தா நல்லது, இவ்வளவு பேரை நல்ல பாவங்களை நிறைய நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்சுட்டாங்க ஆட்சியில உட்கார்ந்து, அந்த பாவங்கள் சம்பாதிக்காத ஒரு ஆட்சி வரணும் என்று கவலைப்பட்டு என்ன பண்றாரு அவரு? இந்த மாதிரியாக உமர் இப்னு அப்துல் அசீஸை வந்து நியமிக்கிறாரு. நியமிச்சா இவங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் பாலிசி ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? அவர் தம்பி மாறுவல. அவர் இறந்தவன கடிதத்தை வாசிக்கிறாங்க. உடனே யசீது ஹிஷாம் எல்லாம், அது எப்படி நாங்கள் அப்துல் மலிக்கு சொல்லி இருக்கும் பொழுது எங்களுக்கு இல்லாமல் எப்படி நீங்க வந்து சின்ன அப்பா மகனை கொண்டாந்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு பள்ளியில எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க, நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். மக்கள் எல்லாம் கூட உட்கார அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. எப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னா, இவர் அப்படி மக்களை வென்றெடுத்திருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வாய்ச்ச உடனே இதுக்கு காரணம் அவர் தான் மக்களுக்கு தெரியுமில்ல. எப்படி அப்துல் மலிக்குடைய பேரை கெடுக்கிறதுக்கு ஹஜ்ஜாஜ் இருந்தாரோ, ஹஜ்ஜாஜை பத்தி நம்ம அப்துல் மலிக்கை விட ஹஜ்ஜாஜ் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுலைமானை தெரிந்த அளவுக்கு யாரை தெரியும்? இதுக்கு காரணம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் காரணம் என்று தெரிஞ்ச காரணத்தினால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் பேர் சொன்னவன கூட்டம் கூட்டமா வந்து நீங்க தான் தலைவர் உறுதிமொழி கொடுக்கறாங்க. கொடுத்த பிறகு அவங்க எந்திரிச்சுட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கிற மக்களை அடிச்சு செய்யறாங்க, உட்கார வைக்கிற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. அற்புதமான ஒரு ஆட்சி வந்து ஹிஜ்ரி 99 இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு, ஒரு 12 வருஷம் நல்ல ஆட்சி நடந்த பிறகு ஒரு 70 வருஷம் நாசமாகிவிட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் மார்க்க ரீதியா பார்க்கணும்ல. இப்ப நம்ம உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் இந்த வரலாறு எப்படிங்கிறது பார்த்து விட்டோம். உமர் அப்துல் அசீஸ் வர்ற வரைக்கும் மார்க்க ரீதியாக என்ன மாதிரியான குழப்பங்கள் கொள்கைகள் ஏற்பட்டது என்று கேட்டால், அதுல இந்த காலங்களில் அப்துல் மலிக்குடைய ஆட்சியிலையும் வலீதுடைய ஆட்சியிலையும் சுலைமானுடைய ஆட்சி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அந்த ஆட்சி காலத்திலையும் குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள் எப்படி வருதுன்னா, ஆட்சியை பத்தி எதுவும் பேச ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா, மார்க்கத்தை பற்றி எல்லாத்தையும் பேசலான்னு ஒரு உரிமை இருக்குன்னு வைங்களேன், இந்த குழப்பம் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுவ? நன்மை ஏவக்கூடாது, தீமையை தடுக்கக்கூடாது, எங்க தப்ப சுட்டி காட்டக்கூடாது, அது இல்லாம தான் நீங்க மத்த பாத்துக்கிறோம். உடனே இவங்களுக்கு மூளை வேற எதுல வேலை செய்யும், ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க, கையை ஓய்த்தணுமா கட்டணும், இதுல அவங்களுக்கு தேவையில்லை. அவன் என்ன பண்றான்? நம்ம வந்து ஒன்னும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறாங்க, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு
இவங்க அரசாங்கம் கண்டுகொள்ளாத ஒரு மேட்டரை கையில் எடுப்போமே அல்லாஹ்வை கையில் எடுக்கிறாங்க. அல்லாஹ் விஷயத்துல பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை விதிக்கப்படுகிறது. முத்தசிலான்னு ஒருத்தன் வர்றான், அவன் என்ன ஹசன் பஸ்ரி அவர் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து வரக்கூடிய ஒரு கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுது, அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் அரசுல இருக்கான்னு வருதா, அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கிறது. எப்படி அல்லாஹ் அரசுல அல்லாஹ் இருக்கிறான், ஒரு இடத்துல போய் அவனை கொண்டு நம்ம நிலைநிறுத்துறது நியாயமாகுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி சொல்றான், அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அரசுல இருக்கிறேன் என்று அவன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் தன்னை பத்தி சொல்லும் பொழுது, நான் எங்க இருக்கிறேன், அரசுல இருக்கிறேன். அரசுல இருக்கிறேன் எங்க இருக்கு, 7:54 இருக்கிறது, 57 4, 22 4, 25 59, 20 5, 13 2, 10 3 இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் என்ன இருக்கிறது, அல்லாஹ் அரசுல இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. இதை மறுக்கிற ஒரு கூட்டம் உண்டாகுது. அரசுல இருக்கிறான்னு குர்ஆன்ல இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன, அது சும்மா உதாரணமா சொன்னது. ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிறான்னு சொன்னா ஒரு கண்ணியத்துக்காக சொன்னது, அப்படின்னு ஒரு சிம்மாசனமும் கிடையாது. அதுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்வது தப்பு. அரசு இருக்கிறான்னு அல்லாஹ் பத்தி சொன்னா அது தப்புன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வியாக்கியானம் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அரசு தான், அது ஒரு ஆசனம் தான் அப்படின்னு இவங்களுக்கு மறுப்பாக இந்த மாதிரிலாம் வருவாங்க என்பதற்காக சொன்ன மாதிரி இருக்கிறது. 69 சூராவுல 17வது வசனம், ஒல் மலக்குவல அர்ஜாயிஹா யஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, அந்த உலகம் அழிக்கக்கூடிய நாள்ல எல்லாம் அழிஞ்சிரும்ல, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசை 8 மாணவர்கள் சுமந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அரசுனா அரசு தான். அல்லாஹ் அது அரசுங்கிறது சும்மா சொல்லலாம், அவன் என்னப்ப சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், கண்ணியமா இருக்கிறான், வெயிட்டா இருக்கிறான், பவரோடு இருக்கிறான் அர்த்தம். அத பவரோடு இருக்கிறான் என்பதை இந்த மாதிரி கோட்டையை பிடிக்கிறோம்னு சொல்றோம். கோட்டையை பிடிக்கிறேன், கோட்டையை பிடிக்கிறேன்னு அர்த்தமா, அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஜெயலலிதாவோ கருணாநிதியோ கோட்டைக்கு போறதே இல்ல, கோட்டையில இருக்கிறதே இல்ல, வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யுது, கோட்டைங்கிறது எதுக்கு அடையாளம், கோட்டையை பிடிச்சிட்டானே அர்த்தம், அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிம்மாசனத்தில் இருக்கிறான் அதான் அர்த்தம், அவன் ராஜ்யம் பண்றான்னு அர்த்தம், சிம்மாசனத்துல இருக்கல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. இது அல்லாஹ் பத்தி உள்ளதுல இப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், சிம்மாசனம் தான், அதை தூக்கி கொண்டு வானவர்கள் இருப்பாங்க, அதை மறுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது வானத்தில் இருப்பதாகத்தான் அல்லாஹ் தன்னையை சொல்லி காட்டுறான். இதெல்லாம் கண்காணிக்கிறான், அவன் இருப்பது வானத்தில் இருந்தாலும் நம்மளை எல்லாம் கண்காணிக்கிறான். தெளிவா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், யகாஃபுன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் பயப்படுகிறார்கள். மலக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், யகாஃபுன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை பயப்படுகிறார்கள். 16:50 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இலைஹு யஸ்ஆதுல் கலிமு தய்யிபு, நல்ல சொற்கள் அவனை நோக்கி மேலேறி செல்கிறது. நம்ம நல்ல சொற்களை சொன்னோம்னு சொன்னா எங்கும் அல்லாஹ் இருக்கிறான்னா மேலே ஏறி செல்ல தேவையில்லை, இங்கனுக்குள்ள போய் சேர்ந்துடும். மேலே ஏறி செல்கிறது சொன்னா என்ன அர்த்தம், அவன் வானத்துக்கு மேல அரசுல தான் இருந்து கொண்டு கண்காணிக்கிறான் என்று 35வது சூறாவுல 10வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அமின்தும் அன்பி சமாய் ஐ யுக்ஸிபுக்குமுல் அர்ல, இந்த பூமியிலே பூகம்பத்தின் மூலமாக உங்களை அல்லாஹ் புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று பயமுற்று இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தனக்கு என்ன வார்த்தையை போடுறான்னா, அமின்தும் அன்பி சமா, வானத்தில் இருப்பவன் உங்களை பூகம்பத்தில் அழித்து விட மாட்டான் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்கிறான். வானத்தில் இருப்பவன் என்று தனக்கு பேரை சொல்றான், மன்பி சமான், வானத்தில் இருப்பவனாகிய நான் உங்களை அழிக்க மாட்டேன் என்று பயமற்று இருக்கிறீர்களா? அப்ப வானத்தில் இருப்பதுங்கிற வார்த்தையை எல்லாம் தனக்கு என்ன செய்யறான், பயன்படுத்துகிறான். 67வது சூறாவுல 16வது வசனத்தில் பார்க்கிறோம். இதே வாசகம் 67வது சூறாவுல 17வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அதே மாதிரி 32 சூறாவுல 5வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யுதப்பிருல் அம்ர மின சமாய், வானத்தில் இருந்து கொண்டு காரியங்களை நிர்வகிக்கிறான். காரியங்கள் நிர்வகிக்கிறான் எங்க இருந்து, மின சமாயி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 35வது சூறாவுல 2வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு பெண்மணி அவங்க முஸ்லிமா இல்லையான்னு ஒரு செக் பண்ண வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்பளைகிட்ட கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா ஐனல்லான்னு கேட்கறாங்க. ரொம்ப வருது, இது முஸ்லிமா இல்லையான்னு ஒரு செக் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கறாங்க, ஐனல்லா, அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்கறாங்க. அந்த பொம்பளை சொல்றது காலத்துக்கு சமா, வானத்துல இருக்கான்ல அப்படிங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மன் ஆன, நான் யாருன்னு கேக்குறாங்க. காலத்து அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அப்ப இது மூமின போ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மூமின் அடையாளம் என்ன, அல்லாஹ் எங்கன்னு கேக்குறாங்க. அந்த பொம்பளை வானத்துல இருக்குது. அப்ப நான் யாருன்னு கேக்குறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், போ. ஃபைன்னஹா மூமினா, இது மூமினான பொம்பளை தான்
முஸ்லீம்ல 836வது ஹதீஸ், சஹி முஸ்லீம்ல 836வது ஹதீஸ்ல இது இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை பத்தி நம்ம எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான்னு அப்படி நம்பணும். அரசுல இருக்கிறாங்கிறானா இருக்கிறான், வானத்தில் இருக்கிறாங்கன்னா இருக்கிறான். நம்ம போட்டு கற்பனை பண்ணிட கூடாது. இல்ல அதெல்லாம் போட்டு நம்ம மனுஷ மாதிரியே சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கானா, தொங்க விட்டு உட்கார்ந்துருக்கானா, காலை மடிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கானா, கையை தொடையில வச்சுக்கிறானா, எப்படி அப்படி நம்ம மனுஷன் உட்கார்ந்தா எப்படி பண்ணுவோமோ அப்படி செய்யக்கூடாது. ஏன்? அதே அல்ல லைசக்கம் இதுலயும் செய்யணும். அவனை போல ஒண்ணும் கிடையாது. அவன் இருக்கான் நம்பி இருந்தமே தவிர கற்பனை வளர்த்திடக்கூடாது என்பதுதான் நமக்குரிய கண்டிஷனை தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாஹ் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு சில கை இருக்குது, முகம் இருக்குது என்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லாஹ் கை இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பியதிகல் கைர், யா அல்லாஹ் உன் கையில் தான் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது, கைங்கிற வார்த்தை வருது. அல்லாஹ் பத்தி பேசும் பொழுது உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு வராம உன் கையிலே எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இது 3:26 இருக்கிறது. அதே மாதிரி 3:73 இன்னல் ஃபضل பியதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது, கைங்கிற வார்த்தையை சொல்றான். அதே மாதிரி யூதர்கள் சொன்னாங்க அல்லாஹ் சரியான கஞ்சனா இருக்கான், அள்ளியலி தரமானுங்கிறான்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எதுல்லாஹி மகலூலான்னு பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? பல் யதாஹு மப்சூத்தத்தானி, அவன் 2 கையும் விரிச்சு வச்சிருக்கான்டா. ஏன்டா அப்படி அல்லாஹ் பத்தி பேசுறீங்க? அவன் 2 கையை சொல்றான்ல. அவங்க சொல்றாங்க எதுல்லாஹி ஒரு கைங்கிறாங்க. எதுல்லாஹி மகலூலா, அல்லாஹ்வுடைய கை மூடி கொண்டிருக்கிறது. நிறைய தரமாட்டேங்கிறான். நிறைய பேர் ஏழையா இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் தானே பணக்காரனா இருக்காங்க. அவன்கிட்ட தாராளமானவனா இருந்தா எல்லாரையும் கொடி சொன்னாக்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? பல் யதாஹு மப்சூத்தத்தானி, அவனுடைய 2 கைகளும் விரித்து இருக்கிறது, அவன் மூடிக்கொள்றவன் இல்ல, அள்ளி தர்றவன். 2 கைங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுகிறான். இது எங்க இருக்குன்னா 5வது சூராவுல 64வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்டு இப்லீஸ அவருக்கு பணிய சொல்றான்ல. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, மாமனாக்கான் தஸ்துத லிமா கலத்து எதைய, என்னுடைய 2 கையால் நான் படைத்திருக்கிறேன் இவருக்கு நீ பணிய மாட்டியான்னு கேட்கிறான். ஆதம படைச்சேன்னு மொட்டையா சொல்லிருக்கான். நான் படைச்ச ஆளுக்கு நீ எப்படா பணிய மறுக்கிறேன்னு கேட்காம அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்? என்னுடைய 2 கையினால நான் உன்னை படைச்சிருக்கிறேன், இவரை படைச்சிருக்கிறேன், இவருக்கு நீ ஏன் பணிய மாட்டேன் என்கிறாய் என்று சொல்லி அது கேட்கிறான். 38வது சூராவுல 75வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உள்ளார்ந்து ஜமியான் கபுலத்துக்கு யௌமல் கியாமா, பூமி முழுசும் கியாமத்து நாளையில அவனுடைய ஒரு கைப்பிடிக்குள்ள அடங்கிரும். பிரம்மாண்டத்தை காட்டுறான். இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இல்ல. இந்த பூமியை ஒசமாவாத்து மத்லியாத்தும் யமீனிஹி, வானங்கள் எல்லாம் அவன் வலது கையில சுருட்டப்பட்டு விடும். இந்த மொத்த வானத்தையும் தூக்கி அப்படி ஒரு கையில வச்சுக்கிறான். இந்த பூமியத்துக்கு ஒரு கைப்பிடியில் வச்சிருவான். இந்த பூமியெல்லாம் ஒரு கைக்கு அவனுக்கு அடங்காது. அவனுடைய அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் காட்டுகிறான். இது எங்க இருக்குன்னு கேட்டா 39வது சூராவுல 67 இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்றாங்க இந்த காலகட்டத்தில் ஹசன் பஸ்ரியுடைய மாணவர்களாக இருந்த வாசில் இப்னு அத்தா போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கையின அர்த்தம் ஆற்றல் அர்த்தம், அவனுடைய கண்ட்ரோல் அர்த்தம். கையெல்லாம் அல்லாஹ் கிடையாது, கை இருந்தா மனுஷன் மாதிரி போயிருவானே இப்படின்றாங்க. அட மனுஷன் மாதிரி போவான்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் மாதிரி இல்லாத கைன்னு வேணா சொல்லிட்டு போ. கையின்னு அல்லாஹ் சொல்லும் போது நீ ஏன்டா வேற வியாக்கியானம் கொடுக்குற? 2 கைங்கிறான், கைனால இப்படி எல்லாம் இருக்கானா இல்லையா? இப்படி விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த அரசுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. கைக்கு அல்லாஹ்வை எப்படி அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான் அப்படி நம்பாம வியாக்கியானம் அது மாதிரி முகம் இருக்குங்கிறான்ல. முகம்னா என்ன? கண்காணிப்புன்னு அர்த்தம். முகம்னு அர்த்தம் கண்காணிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். முகம்லாம் கிடையாது, முகம் அல்லாஹ் கிடையாதுங்கிறாங்க. ஆனா முகம் இருக்கிற அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒய்புகா வஜ்ஹுரப்பிக்க துல் ஜலாலி வல்லிக்ராம், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் தான் மிச்சமாக இருக்குங்கிறான். குல்லு செய்யின் ஹாலிகுன் இல்லா வஜூஹு, அவன் முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும் என்று சொல்றான். இந்த 28, 88, 55, 27 எல்லாம் சொல்றான். இதையெல்லாம் மறுக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தனக்கு கண் இருப்பதாக என்ன சொல்றான்? நம்முடைய கண்காணிப்பிலே நம்முடைய கவனிப்பிலே நீ அந்த காரியத்தை செய்யன்னு சொல்லும் பொழுது மூசா நபியை பத்தி சொல்றான். உன்னை நான் எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? ஒரு பெட்டியில் போட சொன்னேன், போட சொல்லி உங்க அம்மா நினைஞ்சாங்க, ஒரு பெட்டியை செஞ்சு உன்னை ஆத்துல போட்டாங்க. என்னுடைய கண் பார்வையில் நீ தயாரிக்கப்பட்டாய் அப்படின்னு நல்லா நினைச்சான். 20, 39 இந்த கண்ணை பத்தி பேசுறான். அதே மாதிரி 23, 27, 52, 48, 54, 14 இதுல எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கண்களை பற்றி பேசுகிறான். இதையெல்லாம் மறுக்கிறார்கள். அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான்ல, விசாரிக்கிறத பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? நம்ம எல்லாம் நிப்போமா? எல்லாரும் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போமா? அல்லாஹ் வருவானா? அல்லாஹ் என்ன செய்வானா? விசாரிப்பதற்காக வேண்டி ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக திரள உமது இறைவன் வருவான். இப்படி நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்? அல்லாஹ்னா அல்லாஹ் ஒண்ணும் இல்லாத சூனியம் கிடையாது அல்லாஹ்ங்கிறவன். அல்லாஹ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒண்ணும் இல்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் இல்ல எப்படி மறுமையில பார்க்கல?
அவன் அவன் வந்து பார்க்கிற விதமா இருக்கிறான், நமக்கு தெரியாது, எப்படின்னு தெரியாது. கையினா கையை நம்பிட்டு போ, அது நம்ம கை மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. அவனுக்கு முகம்னா முகம்னு நம்பிட்டு போ, நம்ம முகம் மாதிரியா இருக்கு அப்படி சொல்ல தேவையில்லை. இவங்க என்ன செய்றாங்க, முகம்னே சொல்லக்கூடாதுங்கிறாங்க, அல்லாஹ் வருவான்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரியான அல்லாஹ்வை பற்றிய சிவத்துகள்ல விளக்கங்கள் கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி அல்லாஹ்வை தப்பாக விளங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சஹாபாக்கள்ல யாரும் இந்த அல்லாஹ் விஷயமாக இப்படி டீப்பாவெல்லாம் போனது கிடையாது. எப்படி அல்லாஹ் சொல்றன்னு அப்படி நம்பிடுவாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் எப்படி இறைவனை நம்பினார்களோ அப்படி நம்புறதுக்கு பேரு சலபுகளுடைய கொள்கை. சலபுகளுடைய கொள்கைன்னு பேர் சுட்டப்படுது. இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சஹாபாக்களை பின்பற்றுட்டாங்க. சில ஆட்கள் வந்து சலபு கொள்கைன்னு ஒரு பேச்சு வருது பாருங்க. நாங்கெல்லாம் சலபிகள், சலபியாக்களுடைய கொள்கை, சலபு கொள்கைன்னு ஒரு பேச்சை போட்டு இருக்காங்க பாருங்களேன். சலபு கொள்கைன்ற ஒரு கொள்கை கிடையாது. இந்த ஒரு மேட்டருக்கு தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் அல்லாஹ்வுடைய கையின்றா கையின்னு சொல்லணும், இது சலபு கொள்கை. கையின்னா ஆற்றல்னு சொல்லணும், இது வந்து கலப்பு கொள்கை. பிந்தி உள்ளவங்க தான் வியாக்கிய சஹாபாக்கள் யாரும் இப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் முகம்னா முகம்னு சொல்லணும், அல்லாஹ் வருவான்னு தான் சொல்லணும், அரசியல் இருக்கிறான்னு தான் சொல்லணும். இவங்க இது சலபு கொள்கை. பின்னாடி வந்தவன் இதை மாத்திட்டு வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிச்சான். இதுக்காக வேண்டிதான் இமாம்கள்லாம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய சிவத்தை பண்புகளை பற்றி பேசும் பொழுது அந்த சஹாபாக்கள் எப்படி விட்டுட்டாங்களோ, இதை ஆய்வு பண்ணிக்கிட்டு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு போகலையோ அந்த மாதிரி போவதுதான் சரியான நிலைப்பாடு என்று சொன்னார்கள். இந்த குழப்பமும் எப்ப ஏற்படுது, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல, அப்துல் மலிக் மர்வானுடைய காலத்துல, அவருடைய மகன் வலீதுடைய காலத்துல, ஹசன் பசரி அவர்கள் அந்த அறிஞர், அந்த மாதிரியான அறிஞர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு குரூப் இறங்கி இப்படி பண்ணது. இந்த ஃபைட் தான் நடந்துகிட்டு இருக்கிறது. இது மாதிரியான ஒரு கொள்கை குழப்பம் இந்த காலங்கள்ல 99 வரைக்கும் உள்ள காலம் இருக்குதுல, இந்த காலங்கள்ல வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாம இன்னொரு 2 டேஞ்சரான கொள்கை. இது ஒரு கொள்கை, அதாவது அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானோ அப்படியே நம்புவதா, அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து நம்புவதா? இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில் நுழைந்து 2 பிரிவாக சமுதாயம் பிளவுபடுகிறது. ஆனால் சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் பிளவுபடவில்லை. சஹாபாக்கள்ல யாருமே அல்லாஹ் பத்தி இந்த மாதிரிலாம் என்ன செய்யல, அது கையினா அதுதான் முகம்னா எந்த ஒரு சஹாபியும் சொன்னதில்லை. அதனாலதான் என்ன இந்த ஒரு கொள்கையை சொன்னாங்கன்னு. இது அல்லாம இன்னொரு டேஞ்சரான ஒரு கொள்கை ஏற்படுகிறது. அது வந்து இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு என்ன இருக்கு அந்த கொள்கை, அதனுடைய தாக்கம், அடிச்சோடு வந்து இந்த சமுதாயத்திலோடு நிலவி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான நம்முடைய நம்பிக்கையை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கொள்கை அது என்ன என்பதை பார்த்துவிட்டு அப்புறம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரலாறு, அவர் செஞ்ச சேவைகள், அவரால் இந்த இஸ்லாத்துக்கு கிடைச்ச நற்பெயர்கள், அவரால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏற்பட்ட வளர்ச்சிகளை வந்து அப்புறம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.